வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிட்காயின் ஹேவிங்க்கு இன்னும் சில மணித்தியாலங்கள் தான் இருக்குது. அதாவது 2024ஆம் ஆண்டுக்குரியது 4 வருஷத்துக்கு ஒருக்கா வார இந்த பிட்காயின் ஹேவிங் வந்து இன்னும் சில மணி நேரங்களில் அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ அது சம்மந்தமான அப்டேட் அடுத்த பிட்காயின் ஹேவிங் என்ற என்னன்ற சில விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிட்காயின் ப்ரைஸ் வந்து டக்குன்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கலாம்ன்றது 2 விதமாகவும் இருக்குது. அது பிட்காயின் ப்ரைஸ் ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். ஸோ என்ன நடக்கலாம்ன்றதையும் இந்த பிட்காயின் ஹேவிங் சம்மந்தமான டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். ரைட், வீடியோ போகிறதுக்கு முதல் இந்த கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற இந்த கிரிப்டோ அப்டேட்டுகளை பெற்றுக்கணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த இன்னொரு விஷயம், எங்களோட இந்த யூடியூப் சேனலில் சில டெக்னாலஜி நியூஸுகளையும் நான் சேப்பம் பண்ணிருக்கிறேன். அதாவது டெக்னாலஜி நியூஸ் வந்து ஷார்ட் வீடியோவாக வரும். உங்களுக்கு சின்ன சின்ன டெக்னாலஜி விஷயங்கள். ஓகே, நான் கிரிப்டோ சம்மந்தமாக போய் கொண்டிருக்கிறோம். ஃபுல் வீடியோ கிரிப்டோவாக வரும். இந்த ஷார்ட் வீடியோஸுகள், சின்ன சின்ன வீடியோகள், ஷார்ட் என்ற ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இனி டெக்னாலஜி சம்மந்தமான சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா எங்களுக்கு இந்த கிரிப்டோவோட சில டெக்னாலஜி விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வது எங்களுக்கு உதவும் என்று நான் யோசிக்கிறேன். அதால் இந்த டெக்னாலஜி நியூஸும் அதுக்குள்ளே வரும், பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ வீடியோக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின் ஹேவிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இப்போதைக்கு இந்த பிட்காயின் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 64,500க்கு மேலே இப்போ இருக்குது. ரைட், லாஸ்ட் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பம்ப் ஆகினது. ஸோ இந்த 1 hour சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே பிட்காயின் இது இருக்குது, பம்ப் ஆகிருக்கு. இந்த கவுண்ட் டவுனையும் ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். ஓகே, கவுண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் விளங்கும். முதல்ல வந்து பிட்காயின் ஹேவிங் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 4 வருஷத்துக்கு ஒருக்கா பிட்காயின் வெளியேற மைனிங் பண்ணி வெளியேற அளவு வந்து அரைவாசியாக குறையும். ஃபஸ்ட்டு 50 வந்தது, பிறகு 25 ஆச்சு, 25 வந்து 12.5 ஆச்சுது, 12.5 வந்து இப்போ 6.75 ஆகுது. இப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். சரியா, இன்னும் 10 மணித்தியாலம் 15 நிமிஷம் தான் இருக்குது இந்த நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள. ஸோ 10 மணித்தியாலம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்ரீலங்கா இந்தியா டைமுக்கு ஒரு 7 மணிக்கு வர சான்ஸ் இருக்குது. 7-8 மணி. இந்த கவுண்டவுன்ன்றதை விட இந்த அலோகேஷன்ன்றதை சொல்லலாம். ஸோ அது இவங்களால் 100% இந்த கவுண்டவுன் கொடுக்க இயலாது, கொஞ்சம் கூடி குறையலாம். ஸோ அந்த டைமுக்குள்ளே தான் இந்த பிட்காயின் ஹேவிங் நடக்க இருக்குது. பார்க்கலாம். நேற்று பார்த்தோம் மார்னிங் 6க்கு வர்ற மாதிரி, இன்றைக்கு பார்த்தா 7 ஆகும் போல தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ஓகே, இன்றைக்கு குரூப்பில் ஒரு இமேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ 2009ஆம் ஆண்டு பிட்காயின் ரிலீஸ் ஆகின டைமில் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு வந்து 50 பிட்காயினு கிட்ட வந்தது. பிறகு வந்து 2012ஆம் ஆண்டு 4 வருஷத்துக்கு பிறகு அது அரைவாசியாக குறைஞ்சது. அதுதான் ஹாவிங் என்று சொல்லுவாங்க. அரைவாசியாக குறைஞ்சதுன்னா 50 வந்து 25 வந்தது. அதுக்கு பிறகு 25 வந்தது வந்து 2016ஆம் ஆண்டு 12.5 வந்துச்சு. அதுக்கு பிறகு கடந்த 2020ஆம் ஆண்டு அடுத்தது நடந்தது 6.25 போச்சுது. இப்போ நாளையில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு நாளையிலேருந்து இந்த பிட்காயின் ஹேவிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 குறையுது. ஓகே, பிட்காயின் கிடைக்கிற அளவு வந்து ஒரு நாளைக்கு 3.125 எங்களுக்கு குறையுது. ஸோ 50 இருக்கக்குள்ளே வந்து ஏர் ட்ராப் எல்லாம் கொடுத்தாங்க. பிட்காயின் வந்து ப்ரைஸ் வந்து அள்ளி கொடுத்தாங்க, ஃப்ரீயாகலாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் ஒன்றுமே செய்யலை. இப்போ வந்து $60,000-70,000 கிட்ட வருது. இந்த வருஷத்துக்குள்ளே $1,80,000 வருமன்றாங்க. ஃப்யூச்சரில் வந்து $5,00,000 கூட வருமன்றிருக்காங்க. ஸோ வரலாம், வராமல் போகலாம். பட் எங்களுக்கு பிட்காயின் முக்கியம். என்னென்னா இந்த கிரிப்டோ சம்மந்தமாக இருக்கிறார்கள், யூஸ் பண்ணுறாங்களுக்கு பிட்காயினை வச்சு கொண்டு தான் மற்ற எல்லா காயின் ப்ரைஸுமே கால்குலேட் ஆகும், மார்க்கெட் ஏறி இறங்கும். ஸோ இந்த பிட்காயின் ஏறிச்சுன்னா நாங்கள் வச்சுருக்க மற்ற காயினும் ஏறும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு மற்ற காயின் ப்ரைஸையும் காட்டுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காயினும் க்ரீன்லேயே இருக்குது. ஸோ எல்லா காயினும் ஏறிக்கொண்டு இருக்குது. ஒரு சில காயின் XRP கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மற்றது எல்லாமே பாருங்கள் பெரும்பாலும் எல்லாம் ஏறிக்கொண்டு இருக்கு. மெயினான காயின்கள் பெப்பேம் சரி, ஷிபா காயின் சரி, டோஜி காயின் சரி, ETH, சோலானா, அப்புறமா SAG என்ற புதுசாக வந்த காயின்கள் எல்லாமே, WIFன்றது லேட்டஸ்ட்டாக அந்த ட்ரெண்டிங்கில் இருக்க காயின். ஸோ அது எல்லாமே வந்து ஏறிக்கொண்டு தான் போகுது பாருங்கள். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த BOME அந்த காயினும் கொஞ்சம் ஏறிக்கொண்டு போகுது. ஸோ எல்லாமே ஏறிக்கொண்டு தான் போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு மார்னிங் வந்து இந்த பிட்காயின் ஹேவிங் இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் வந்து மார்க்கெட்டின் படி அந்த டைமில் வந்து பெரிய இதுகள் இருக்காதுன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு வேணும்னா சம்டைம் பிட்காயின் ப்ரைஸ் ஏறலாம், இல்லை அதுக்கு முதல் வந்து ஏறலாம்.
அதுக்கு பிறகு சம்டைம் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏனெண்டா அந்த பிட்காயின் சர்க்குலேஷன் வந்து குறையிறபடியால் விற்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பை பண்ணவும் சான்ஸ் இருக்குது. பெரும்பாலும் இறங்கு மட்டும் தான் எதிர்பார்க்கப்படுது. கொஞ்சம் இறங்கி பிறகு அது பிறகு ஒரு பம்ப் ஒன்று இருக்குது எதிர்பார்க்கப்படுது. பெரிய அளவில் பம்பிங் வருமெண்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இந்த பிட்காயின் இந்த ட்ரேடிங் செய்கிறாங்க கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கொள்ளுங்க. இந்த டைமில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கும் இந்த டைமில் சான்ஸுகள் இருக்குது. அடுத்து நீ பை பண்ணுறாங்களும் கொஞ்சம் யோசித்து பை பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஏறிக்கொண்டு இருக்குது. நேற்று ஏறினது இறங்கினது இப்போ கொஞ்சம் ஏறிக்கொண்டு இருக்குது. இந்த பிட்காயின் ப்ரைஸை நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். இது சம்மந்தமான நியூஸ்களையும் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னன்றது விளங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் விஷயம் இன்றைக்கி. ஓகே, இனிமேல் எங்களோட இந்த யூடியூப் சேனலில் சில விஷயங்களை ஆட் பண்ணுறேன். இந்த கிரிப்டோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸுக்குள்ளே இருக்கும். அதை விட ஷார்ட்ன்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சில டெக்னாலஜி நியூஸ்களை நான் தரலாமன்றிருக்கிறேன். டெக்னாலஜி விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் தான் எங்களுக்கும் ஃப்யூச்சருக்கு இலகுவாக இருக்குது இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான சில விஷயங்களை ஆட் பண்ணலாமன்றிருக்கேன். நாளையிலேருந்து பெரும்பாலும் அது வரும். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.